அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, சொல்லும் பொருளும் பிரித்தெழுதுக இந்த மாதிரி உள்ளதை நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி இலக்கியம். மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு காரணமானது எழுத்து மொழி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவம் எழுத்து மொழி. உலக வழக்கு என்று அழைக்கப்படுவது பேச்சு மொழி. இலக்கிய வழக்கு என்று அழைக்கப்படுவது எழுத்து மொழி. தொல்காப்பியர் உலக வழக்கு என்று கூறுவது பேச்சு மொழி. தொல்காப்பியர் செய்யுள் வழக்கு என்று கூறுவது எழுத்து மொழி. திருத்தமான இலக்கிய நடையில் அமைவது எழுத்து மொழி. இரட்டை வழக்கு மொழி என்று அழைக்கப்படுவது தமிழ் மொழி. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு புலி. வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொறாமை உள்ளவன் செல்வம். காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலமறிதல். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று கூறியவர் பாரதியார். இளமையில் கல் என்று கூறியவர் ஔவையார். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்று கூறும் நூல் மணிமேகலை. வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுவது நாட்டுப்புற பாடல். திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் திருஞான சம்பந்தர். தன்பொருணை புனல்நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் சேக்கிழார். முத்துப்பொடு பரப்பிற் கொற்கை முன்றுரை என்று கொற்கை முத்தை சிறப்பித்து கூறும் நூல் நற்றிணை. கொற்கையில் பெருந்துறை முத்து என்று கூறும் நூல் அகநானூறு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சொல்லும் பொருளும் அதை பற்றி தான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும். ஊக்கிவிடும் அப்படிங்கிறது ஊக்கிவிடும் அதோட சொல். அது பொருள் என்னன்னா ஊக்கப்படுத்தும். குறிக்கோள். விரதம் நோன்பு. பொழிகிற தருகின்ற. ஈன்று பெற்று. கொம்பு கிளை. அதிமதுரம் மிகுந்த சுவை. கழித்திட மகிழ்ந்திட. நச்சரவம் விடமுள்ள பாம்பு. விடுதி தங்குமிடம். சிற்றில் சிறுவீடு. யாண்டு எங்கே. கல் அலை கற்குகை. ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு. சூரன் வீரன். பொக்கிஷம் செல்வம். சாஸ்தி மிகுதி. விஸ்தாரம் பெரும்பரப்பு. வாரணம் யானை. பரி குதிரை. சிங்காரம் அழகு. கமுகு பாக்கு. மதலை தூண். நெகிழி தீச்சுடர். அழுவம் கடல். சென்னி உச்சி. உறவுநீர் பெருநீர் பரப்பு. கரையும் அலைக்கும். வேயா மாடம் எனப்படுவது வைக்கோலால் வேயப்படுவது. அழுவம் எனும் சொல்லின் பொருள் கடல். தூண் எனும் சொல்லின் பொருள் மதலை. உரு அழகு. போல விளக்க. வங்கூல் காற்று. நீகான் நாவாய் ஓட்டுபவன். வங்கம் கப்பல். எல் பகல். கோடு உயர் கரை உயர்ந்த. மாட ஒள்ளரி கலங்கரை விளக்கம். எத்தனிக்கும் முயலும். வெற்பு மலை. கழனி வயல். நிகர் சமம். பருதி கதிரவன். அன்னதோர் அப்படியொரு. கார்முகில் மலைமேகம். வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து கொடுத்தாலும் ஈயில் வாய்க்கும்படி. விச்சை கல்வி. பிரம்மாக்கள் படைப்பாளர்கள். வனப்பு அழகு. நெடி நாற்றம். பூரிப்பு மகிழ்ச்சி. மேனி உடல். வன்கீரை வளமான கீரை. பரி குதிரை. முட்டப்போய் முழுதாக சென்று. கால் வாய்க்கால் குதிரையின் கால். மறித்தல் தடுத்தல். வெற்பு மலை. பரி குதிரை. மாரி மலை. மடமகள் இளமகள். வறண்டிருந்த. புகவா உணவாக. நல்கினாள் கொடுத்தாள். முன்றில் வீட்டின் முன் இடம். அதாவது திண்ணை அதுதான் குறிக்க சொல்கிறேன் முன்றில். குழி நில அளவை பெயர். சான் நீட்டல் அளவை பெயர். மணி முற்றிய நெல். சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணிச்சுருள். சீலை புடவை. மடை வயலுக்கு நீர் வரும் வழி. கழலுதல் உதிர்தல். வையம் உலகம்.
வெய்ய வெப்ப கதிர்வீசும் சுடரொளியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். இடர் துன்பக்கடல். மாலை பாமாலை தகழி அகல்விளக்கு. ஞானம் அறிவு நாரணன் திருமால். இடர் துன்பம், அது இடர் துன்பக்கடல் அப்படின்னா, அதாவது இடர் ஆழி அப்படின்னா தான் துன்பக்கடல். இடர் ஆழி அதுதான் துன்பக்கடல். இது இடர்னு இருக்குது, இடர் கிடையாது, இடர் ஆழி. செய்யுள் அதுதான் பாமாலை. இதில் மாலை பாமாலைன்னு இருக்குது, மாலை பாமாலை கிடையாது, செய்யுள் பாமாலை. வித்து விதை. ஈன பெற. நிலன் நிலம். கலை வேண்டாத செடி. பைங்குல் பசுமையான பயிர். வன்சொல் கடுஞ்சொல். சாந்தம் அமைதி. மகத்துவம் சிறப்பு. பேதங்கள் வேறுபாடுகள். தாரணி உலகம். தத்துவம் உண்மை. இரக்கம் கருணை. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓவியரின் வேறு பெயர்கள். கண்ணுள் வினைஞர். ஓவிய புலவர். ஓவமாக்கல். கிளவி வல்லோன். சித்திரக்காரர். இதுதான் ஓவியருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள், அதாவது அந்த காலத்தில் வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். வித்தகர் ஓவியக்காரர் வித்தகர். ஓவியக்கூடத்தின் வேறு பெயர்கள், அதாவது ஓவியர்கள் ஓவியம் வரைகிறதுக்கு ஒரு கூடம் வச்சுருப்பாங்க. அந்த ஓவியக்கூடத்தோட வேறு பெயர் என்ன அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். எழுத்தொழில் அம்பலம். எழுத்து நிலை மண்டபம். சித்திர அம்பலம். சித்திர கூடம். சித்திர மாடம். சித்திர மண்டபம். சித்திர சபை. ஓவியத்தின் மற்றொரு வடிவம் கேலி சித்திரம். ஓவியத்தின் வேறு பெயர்கள். ஓவு ஓவியம். ஓவம் சித்திரம். படம் படாம். வெட்டிகை செய்தி. இதுதான் ஓவியம் அப்படிங்கிறதுக்கு வேறு பெயர்கள். காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா, கா கால் கான் கானகம் அடவி அரண் ஆரணி புரவி பொற்றை பொழில் தில்லம் அழுவம் இயவு பலவம் வல்லை விடர் வியல் வனம் முதை மிலை இரும்பு சுரம் பொச்சை பொதி முளி அரில் அரல் பதுக்கை கணையம். இதுதான் காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரித்தெழுதுக. பெயர் இரியா பெயர் ப்ளஸ் அரியா. மனமில்லை மனம் ப்ளஸ் இல்லை. நேற்று ப்ளஸ் இரவு நேற்றிரவு. குரலாகும் குரல் ப்ளஸ் ஆகும். வான் ப்ளஸ் ஒளி வானொலி. இரண்டல்ல இரண்டு ப்ளஸ் அல்ல. தந்து உதவும் தந்து ப்ளஸ் உதவும். ஒப்புமை ப்ளஸ் இல்லாத ஒப்புமை இல்லாத. காட்டாறு காடு ப்ளஸ் ஆறு. அனைத்துண்ணி அனைத்து ப்ளஸ் உண்ணி. நேரம் ப்ளஸ் ஆகி நேரமாகி. வேட்டை ப்ளஸ் ஆடிய வேட்டையாடிய. பொருட்செல்வம் பொருள் ப்ளஸ் செல்வம். யாதனின் யாது ப்ளஸ் எனின். தன் ப்ளஸ் நெஞ்சு தன் நெஞ்சு. தீது ப்ளஸ் உண்டோ தீதுண்டோ. பூட்டும் கதவுகள் பூட்டும் ப்ளஸ் கதவுகள். தோரண மேடை தோரணம் ப்ளஸ் மேடை. வாசல் ப்ளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம். பெருங்கடல் பெரிய ப்ளஸ் கடல். இன்று ப்ளஸ் ஆகி இன்றாகி. ஏடெடுத்தேன் ஏடு ப்ளஸ் எடுத்தேன். என்று ப்ளஸ் உரைக்கும் என்று உரைக்கும். உயர்வடைவோம் உயர்வு ப்ளஸ் அடைவோம். இவை ப்ளஸ் எல்லாம் இவையெல்லாம். வனப்பில்லை வனப்பு ப்ளஸ் இல்லை. வார்ப்பு ப்ளஸ் எனில் வார்ப்பெனில். கட்டி ப்ளஸ் அடித்தல் கட்டி அடித்தல். நீர் உலகில் நீர் ப்ளஸ் உலகில். ஆரி ப்ளஸ் ஒன்று மாறி ஒன்று. தேர்ந்தெடுத்து தேர்ந்து ப்ளஸ் எடுத்து. ஓடை ப்ளஸ் எல்லாம் ஓடையெல்லாம். ஞானச்சுடர் ஞானம் ப்ளஸ் சுடர். இன்பு ப்ளஸ் உருகு இன்புருகு. இன்சொல் இனிமை ப்ளஸ் சொல் இனிமை சொல். இன்சொல் அது இனிமை ப்ளஸ் சொல். அறம் ப்ளஸ் கதிர் அறக்கதிர். மலையளவு மலை ப்ளஸ் அளவு. தன்னாடு தன் ப்ளஸ் நாடு. இவை ப்ளஸ் இல்லாது இவை இல்லாது. இந்த காணொலியை நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேருந்து 9 மார்க்கு 9 மதிப்பெண்கள் உறுதியாக எடுக்கலாம். இந்த காணொலி சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.